hold it, drop, you can't ignore it. I'm transforming now these cars and planes, I'm always boarding. Just out touring down in Charlotte like I play for Hornets. When I'm performing, never boring, now you can't afford it. Guys, இங்கேருந்து நாங்கள் குளிச்சுட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டு ஆனக்குளம். ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகணும், வாங்கடா சீக்கிரம். உடனே புறப்படணும்னா இப்படியே திருப்பிட்டு போனா தான் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகணும். சார் ஆர்கனைசர் சார், நான் எங்கள் கார்லேருந்து உங்கள் வேறு காருக்கு ஜம்ப் பண்ணிட்டீங்க. சும்மா ஒரு பசங்களை என்டர்டெயின் பண்ணலான்னு வந்திருக்கேன். என்ன அப்படி என்ன பண்ணுவீங்க என்டர்டெயின்மெண்ட்? பசங்களை ஃபன் பண்ணிட்டு அதான் என்ன ஃபன் பண்ணுவீங்க நீங்கள்? என்ன பண்ணுவோம், கலாசிக்கிட்டு 10 ரூபா தரேன். இந்த மாதிரி போன் பேசி அதுலயும் அந்த தவறுகாரன் கார் ஓடுற மாதிரி சொல்லுங்க சார். வினோத் சார், என்ன சார் சைலண்ட் ஆகுறீங்க? ஒன்றும் இல்லை சார், ஆர்கனைசர் தான் வாய் திறக்கூடாது. ரிவர்ஸ் எடுங்க சார். வாங்க 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 சார். ஓ பஸ் வந்துச்சு. லெஃப்ட்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல சூப்பர் சூப்பர் சூப்பர். பாய் பாய் சார். உங்க என்ன கையில பின்னாடி என்ன சார் கையில? கூலிங் கிளாஸ். கூலிங் கிளாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல இருக்கே. ஓ இங்க இருக்கிற இடம் குளிக்கிறதுக்கு இங்க இருக்கு இந்த வழி. நம்ம இது தெரியாம அங்க போய் குளிச்சிட்டோமா? பரவாயில்ல, போற இடம்லாம் குளிக்கிற மாதிரி தான் இருக்கு. செமையா இருக்குங்க ஃபோர்ஸா. ராஷா ரொம்ப ரவுண்ட் போலாம். ஓகே ராஜேஷ், மேப் ஆன் பண்ணிக்கங்க. மேப்லாம் இல்லை, நீங்கள் டேரெக்டாக போங்க, வந்துடும். 20 கிலோமீட்டர் தான். நேந்திரப்பழம் சாப்பிட்டுன்னு இருக்கோம். சாப்பிடும்போது எனக்கு ஒரு யோசனை வந்தது. அது என்னன்னா, ஒரு கேம் விளையாட போகிறோம். என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மழை அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த டீம்லேருந்து மழை ரிலேட்டடாக ஒரு 2 பாட்டு பாடணும். அப்படி பாடாமல் விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து மார்சிலோனாவா, மார்விலின் த்ரோவா, தில்குஸ், தில்பசன், குன்னி பாப்பா, குஞ்சுஞ்சுங்க, இதெல்லாம் எஜுகேட் கேம்ஸ். இப்போ நீ மழைன்னு சொல்லி பாடுற, நாங்கள் பாடிட்டோம். மழையை வச்சு பாட்டு பாடிட்டோம். அடுத்து நாங்கள் வந்து எங்களை சேலஞ்ச் பண்ணோம். மழைனா மழை, அந்த மழை மழை மழைனா அதான் தெரியுது. மழை மழையோரம் வீசும் காற்று, மலை, தட் இஸ் மலை, மவுண்டன். இது மழை. மழை வருது, மழை வருது. அது ஸ்டார்டிங் லெட்டரா இல்ல வந்துட்டு அது சம்பந்தம் ரிலேட்டடா எதுவும் சாப்பிடலாம்? ஸ்டார்டிங் லெட்டர் should be மழை. மழை. பியூட்டிஃபுல் கேம். இப்போ யார் யார் டீம்? 3 பேர். நாங்க 1 2 3 பேர். நாங்க 3 பேர் டீம். நீங்க 1 2 இது இங்க பாரு 3. ஆமா, இந்த கேங்லயே எல்லா பாட்டுக்கும் லிரிக்ஸ் தெரிஞ்ச ஒரே ஆளா வந்தான். மடோனா. ஆனா பாட தெரியாது. ஓகே. கடல். கடல். ஏய் கடல்டா, டேய் கடல்டா. மடோனா கடல். கடலோரம் வீசும் காற்று. ஏய் ஆமா, அப்படியே திருப்பி. செருப்பாலே இந்த மாதிரி பாட்டு ஓடுதல. கடலோரம் வீசும் காற்று. உள்ள பாடுப்பா. அது குழலூதும் கண்ணனுக்கு நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அசிங்கத்துக்கு என்ன நீ வேற என்கரேஜ் பண்ணி பாடுற வேற. ஏன்டா பேக்குற? என்ன பண்ணுது? நான் பாடுறது கடலோரம் யூரே ஓன் கம்போசிஷன். கடலோரம். அவனை இனி ஒரு தடவை இந்த ஸ்பூன்லிங் கீழ் விளையாட்டு விளையாண்ட வாயை அப்படியே வச்சு எடுத்து போடுவேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மாங்குளத்தில். இங்கிருந்து மாஸ்க் எடுத்து பேசுகிறேன், அப்போ தான் கொஞ்சம் கேட்கும் உங்களுக்கு. மாங்குளத்துலேருந்து ஆனக்குளத்துக்கு 6.5 கிலோமீட்டர் வருது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்பிக்யூ பண்ணுறதுக்கு இங்கே சிக்கன் வாங்க வந்திருக்கோம். சிக்கனு ப்ளஸ் வந்து இந்த காலிஃப்ளவர், இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம் வந்து வாங்க வந்திருக்கோம். நைட்டு என்னால் குளிர் தாங்க வந்து அப்படியே சுட அப்படியே அனல் பறக்க சாப்பிட்றதுக்காக லைவாக ஒரு கோழி வாங்க வந்து ஒரு கோழி அறுத்து அங்கே போட்டு வச்சிருக்காரு. ஆனால் இந்த ஊரில் எல்லாருமே ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கிறானுங்க. கொஞ்சம் சுற்றி காட்டுங்களேன் அப்படியே. என்ன நடக்குதுன்னே தெரியல. நீ தள்ளிடும் ஊரில் உள்ள மனுஷங்களை என்னமோ ஏதோ ஒரு பூகமாக வந்துட்டு ஏதோ நாங்கள் ஏதோ தீவுலேருந்து வந்த மாதிரி தீவுலேருந்து வந்த மாதிரி எங்களை பார்க்குறாங்க. ஃபைன் இது மாஸ்க் போடலன்னா 2000 ரூபாய் ஃபைனா. ஆனால் எல்லாருமே இங்கே வச்சுக்கிறாங்க மாஸ்க்கை. தமிழ்நாட்டில் தான் நம்ம மாஸ்க் போடாமல் ஹாப்பியாக தெரிகிறோம். இங்கே மாஸ்க் போடலாம் நம்ம அவ்வளோதான், மாதம் உள்ளே போயிட வேண்டியது. 2000 ஃபைன்றாங்க. ட்ரிப்புக்கே ஆளுக்கே 6000 தான் கொண்டு வந்துருக்கோம். இப்போ 2000 ஃபைன் சொல்கிறாங்க. அண்ணன் போகிறாரு, அண்ணன் வர போகலாம். நம்ம அண்ணன் தாடியில் தான் வச்சுருக்காரு மாஸ்க். ஐயா சார், இது உரிச்சோ லைவ் கொள்ளையா தருவாங்களா? சவுண்டாக பேசுவோம். இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு நம்ம மாஸ்டர்கிட்ட பேசலாம். மாஸ்டர் கிட்ட கோழியை பற்றி பேசுவோம் வாங்க. மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரு.
ஒருத்தர் தான் வரணும் உள்ள சொல்லியிருக்காரு. அவர் எதனா கத்துனாருன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவர் வந்து இந்திய ஆள் நினைக்கிறேன். ஒன்று 200 தான் வருதா? 2 இங்கே வந்து லைவ் 12 பேர் இருக்கோம். பண்ணி மாதிரி மேயும் எப்படியும். ஸோ திருப்பி எக்ஸ்ட்ராவாக சொல்லணும். அண்ணா இன்னொரு கோழி 1 கிலோ வர மாதிரி ஒரு கோழி இருக்கும். 1 கிலோ இல்லை, 1.5 கிலோ வருமா? 800. சரி ரைட்டு, மொத்தமாக 500 ரூபா போட்டுக்கோங்க. 500 ரூபாவா கூட சொல்கிறேன்னா பத்தாயிரம் மச்சான். நம்ம போட்டு இது பண்ணுறது 350 ரூபா. 350 மச்சான். 200 ரூபா கோழி வெட்டுறது நம்ம பார்க்க தேவையில்ல. கோழி 65. சரியான மழையில மாட்டிக்கிட்டோம். ஸ்ட்ரெயிட். ஆமாம் ஸ்ட்ரெயிட். ஆனக்குளம் இன்னும் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர். Guys, இங்க பாருங்க கிளைமேட். ஓ மை காட், ஆனக்குளத்தில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை நாங்கள் முன்னாடி லாஸ்ட் இயர் வந்தோம். பட் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை நாங்கள் பார்த்ததே இல்லை. எப்பா செம்ம சில்லுன்னு இருக்கு. ஆனக்குளம் வந்துட்டோம். இதுதான் நம்மளோட காட்டேஜ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு 4-5 hours ஆச்சு மூணார்லேருந்து ட்ராவல் பண்ண. ரோடு வந்து ரொம்ப ஆஃப் ரோட் மாதிரி இருந்தது. ட்ரைவ் பண்ணி வரவே முடியல. 4.5 hours எல்லாம் ஜாஸ்தி. லாஸ்ட் இயர் நாங்கள் வரும்போது 1.5 hours வந்துட்டோம். பட் இந்த வருஷம் ரோடு வந்து ரொம்ப மோசம். ஆல்மோஸ்ட் 19 hours நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். புயல், சுனாமி அந்த மாதிரி நிறைய இதை தாண்டி தான் வந்திருக்கோம். ப்ளஸ் கடைசியில் வந்த உடனே ஒரு அருமையான வியூவை பார்த்தோன்னே எல்லா கஷ்டமும் பறந்து போச்சு. ஸோ இதுதான் வீடு. நாங்கள் இங்கே தங்க போகிறது இதுதான். இங்கே தான் எங்களோட காட்டேஜ். மாப்பிள்ள ஹரிஷு. ஆக்சுவலாக இந்த பிளேஸ் நான் ப்ரிஃபர் பண்ணது ஃபாரஸ்ட் உள்ளே இருக்குது. ப்ளஸ் ஆப்போசிட்லேயே ரிவர். இதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட் தான். ட்ரைபல் பீப்புள். நம்ம இங்கேயே வந்து யானை அந்த மாதிரி கூட பார்க்கலாம் டெய்லி. பெஸ்ட் பிளேஸ். நைட்டோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஹாய் கைஸ், எங்க ட்ரிப்போட அடுத்த ஒரு முக்கியமான அட்வென்ச்சர் எலிஃபென்ட்ஸ் பார்க்க போறோம். எலிஃபென்ட்ஸ் வந்திருக்கு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எலிஃபென்ட்ஸ் இங்கே வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, தண்ணி குடிக்க வந்திருக்குன்ற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ நாங்கள் 2 காரில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சீன் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. உங்களுக்கும் காமிக்கிறோம், ஓகேங்களா? நைட் டைம்ல எலிஃபென்ட் பார்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். லக் இருந்தா தான் முடியும். அந்த சாதா எலிஃபென்ட் கிடையாது, காட்டு யானை. கொம்பனை பார்க்க போறோம் நாங்கெல்லாம். கண்டிப்பா உங்களுக்கும் அந்த காமிக்கிற வீடியோ. எலிஃபென்ட் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க தொப்பி போட்ட ஒரு எலிஃபென்ட் போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா, டாட்டாலாம் காட்டுது. இது இன்னும் ஜந்துனே தெரியல, ஆனா தேடி போயின்னு இருக்கோம். இது பேரே வைக்கல இன்னும். நான் கிட்ட போறேன். யானை கிட்ட நான் போறேன். நாங்கள் வந்து 19 hours ட்ராவல் பண்ணி இந்த ஒரு செகண்டுக்கு தான் இங்கே வந்தோம். நேற்று வந்து 9 o'clock கிளம்புனோம். நம்ம இங்கே ரீச் ஆனது 4:30 தான். 4:30 ரீச் ஆகி நாங்கள் இப்போ 2 o'clock வந்து பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யானை தான். மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இது ஒரு வைல்டு எலிஃபென்ட். உள்ள காட்டு உள்ள இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான், ஃபாரஸ்ட் ஏரியா தான். பட் இந்த யானை வந்து இங்கே தான் வந்து பர்டிகுலராக வந்து தண்ணி குடிக்கும். ஏன்னா இங்கே வந்து இந்த தண்ணியில் வந்து ஒரு பபுள்ஸ் மாதிரி வருமா. அந்த பபுள்ஸ் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு யானை எப்போவுமே இங்கே தான் வருமா. ஊத்து. ஸோ அதை பார்க்கறதுக்கு நிறைய ட்ராவலர்ஸ் வந்து வெளியிருந்து வராங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த யானை வந்து ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கும். அது வந்து அப்படியே ஜுராசிக் பார்க் சவுண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக வந்து ஒரு நைட் டைமில் வந்து பார்க்குறது வந்து ஒரு மாதிரி வைல்டாக இருந்தது எங்களுக்கு. நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் காமிங்க அப்படி நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே ஃபுல்லாக எல்லாருமே வந்து அங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் வெளியிருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க இந்த யானையோட வீடியோஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
காலையில் எழுந்து பல்லெல்லாம் தேய்ச்சி பக்கத்துலேயே அதாவது எங்கள் காட்டேஜ்லேருந்து ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவரில் இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே உலகத்துலேயே ரொம்ப அழகான ரிவர் இதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட அப்படியே அந்த அமேசான் காட்டுக்குள்ளே வந்து அந்த இயற்கையோட எல்லா விதமான மருந்து எல்லாமே பட்டு அந்த மாதிரி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆயுர்வேதிக்காக இருக்குது. நாங்கள் குளிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரொம்ப கருப்பாக இருப்போம். நாங்கள் வெள்ளை ஆகிட்டோம், பயங்கர ஒயிட்டாக பார்த்தீங்கன்னா பியூட்டி ஆகிட்டோம். ஸோ தண்ணியில் குளிச்சிங்கன்னா கலர் ஆயிடுவீங்க, பிரைட் ஆயிடுவீங்க, நீங்கள் பியூட்டி பார்லர் போக தேவையில்லை. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் நாங்கள் எவ்வளோ அழகான எங்களோட ஆண்மகன்கள் நாங்கள் காட்டுறோம். தலைவர்களா எல்லாரும் பார்த்தீங்களா இந்த புனித நீரில் எவ்வளோ ஜாலியாக குடிச்சிருக்காங்க. அங்கே ஒருத்தர் நடக்க வைக்கிறாப்புல பாருங்க. அதை பாரு பக்கத்தில் ஒருத்தர் திமிங்கிற 1 மணி நேரமாக கேட்டு வழி தெரியாமல் சுற்றி காட்டு பண்ணு ஜால வருதுடா. செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். எழுந்து ஜஸ்ட்டு வந்து அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் தான். ரிவரில் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இங்கேருந்து சாப்பிட்டு ஒரு 11-11:30 நாங்கள் வந்து மூணார் கிளம்புவோம். அதான் எங்களோட நீங்கள் பிளான். இருங்க நம்ம என்டர்டெயின்மெண்ட் கதிர்கிட்ட போகலாம். வந்துட்டு இது ஒரு தப்பு. போடுற ரிவர்ல குளிக்கிறது எவ்வளோ சொல்லுன்றது இப்போ வந்து பார்த்தா தெரியுது. இப்போ லாஸ்ட் 8 மந்த்ஸாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டிலே தான் குளிச்சுட்டு இருக்கோம். ஒரே தண்ணி ஒரே பக்கெட்டு அப்படியே தான் குளிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து நேச்சர் அப்படின்னாலே தெரியும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. அதே மாதிரி சோப் போட்டால் பார்த்தீங்கன்னா அந்த சோப் போவே இல்லை. அந்த மாதிரி வந்து சோப் போவே இல்லை, அந்த மாதிரி ஒரு தண்ணி இது கலர் போல. காட்டா சொன்னா காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். I have got to get some pleasure, one poem fell in my heart. I will go beep 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 beep. சமச்சரி breeze. Hey, hey. That money clip us now, that new now looks like. Whoa, upgrade her diamonds, now her girlfriends are like. Whoa, 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 whoa. I hit record and drop, you can't ignore it. I'm transforming now these cars and planes, I'm always boarding. Just out touring down in Charlotte like I play for Hornets. When I'm performing, never boring, now you can't afford it. இப்போ சங்கர்லால் இந்த கிளைம்பர் வந்து ஏறுறாரு. அந்த மேலே இருக்க கோகோ எல்லோ கோகோ எடுக்க போகிறாரு. ஏறிட்டாரு. We successfully got the coco. மச்சான் ஆனா இதுல ஒரு சின்ன ஓட்டம் இருக்குடா. அது போட்டிருக்கீல டேய் ஓட்டையா நமக்கு இதுலயே ஓட்ட இருக்கு மச்சான். இது கோகோ இல்ல, ஓட்ட போறது இதுக்கு ஓட்ட பாருங்க. சந்தன கட்டை தானே? ஆமா. போ 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 போ. ஏறி பாரு. மரத்துல ஏத்திட்டு போ. சேட்டா எந்த கட்டை இது? ரப்பரா? இவனுக்கு அது சந்தன கட்டன்றான். டேய் நான் சொன்னேன். இவன் தான் அது. பின்னாடி ஒருத்தர் அங்க சொன்னாரு சந்தன கட்டை. டேய் சந்தன கட்டைக்கும் ரப்பர் கட்டைக்கும் வித்தியாசம் தெரியும். உனக்கே தெரியாம தானே அவர்கிட்ட கேட்டேன். எவ்வளவு அழகா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய் பாருங்க சந்தன கட்டை இல்லையா இது, ரப்பர். அதுல பால் இருக்கான், காபி போட்டு கொடுக்கல. எனக்கு கொஞ்சோண்டு காபி மட்டும் போட்டு தர சொல்றேன். பால் கண்டுபிடிச்சிருக்கான். சந்தன கட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ரிசர்வ் ஆக்கிடுவாங்க. ஓகே 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 ஓகே. ஆளுங்களே போக கூடாத மாதிரி ரிசர்வ் ஏரியா ஆக்கிடுவாங்க. அதனால தான் ஏன்னா அது அவ்வளோ இதுக்கு தான் அரிசி தேவைன்றது. கைஸ் நாங்கள் வந்து ஆனக்குளத்துலேருந்து மூணார் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. மூணார் போய் ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு 3 hours ஆகிடும். போகிற வழியில் நாங்கள் ஒரு ஸ்பாட் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனக்குளம் மான்குளம் இந்த 2 ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபால்ஸான ஏரியா தான். எல்லா இடத்துலையும் நீங்கள் ஃபால்ஸ். இந்த இடம் நாங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா மணாலி, என்னடா நார்த் மணாலி, குணு மணாலி அந்த ஸ்பாட்டில் ஃபீல் கொடுக்குது. அந்த ஃபீல் கொடுத்தது. இது போகும்போது ஆக்சுவலாக நாங்கள் பார்க்கல, கொஞ்சம் ஈவினிங் அதனால் பார்க்க முடியல. ஸோ ரிட்டர்ன் வரும்போது இந்த இடம் பார்த்து அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். மூணாரில் வந்து நாங்கள் ஒரு 10 ஸ்டே மாதிரி ஒரு மலை மேலே போத்தமேடுன்னு ஒரு ஊர், அதுக்கு மேலே 10 ஸ்டே மாதிரி கேட்டிருக்கோம். ஒரு 4-4:30 அங்கே போய் ரீச் ஆகிடுவோம்.
ஸோ இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் மலை ஃபுல்லாக இந்த கூழாங்கல் தான், ஃபுல்லாக கூழாங்கல் ப்ளஸ் வந்து ரிவர், பியூட்டிஃபுல்லான பிளேஸு. பட் இங்கே வந்து இங்கே வரணுன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு வெஹிக்கிள் வச்சு தான் வரணும். ஏன்னா ஆஃப் ரோடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே ஆஃப் ரோடு தான். 4WD வெஹிக்கிள், அந்த மாதிரி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரதா இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துடலாம், இல்லைனா ரொம்ப டிலே ஆகும் வரத்துக்கு. எல்லாருமே அங்கே பாருங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். மேட் ஒன்லி பை ப்ரொஃபஷனல் ஸ்டண்ட், அதெல்லாம் ஸ்டண்ட். நீங்க வந்து அது வந்து வேற மாதிரி நினைச்சு 2 டயர் என்கரேஜ்மென்ட், அது பேர் தான். புரியுதா? என்கரேஜ்மெண்டா இது? 2 டயர் தீச்சியே அது என்கரேஜ்மெண்டா? பின்னாடி 2 டயர் மட்டும் தான் தேய்க்கல. சந்தோஷப்படு. என்னது டிரைவரா? ஐஸ் வண்டி தள்ளுறதுப்பா, இது இன்ஜின் ஓட்டுறதாச்சே. இங்க கோக் கேட்டேன். இல்ல என்ன கேட்டீங்க? கோக் வேணுமா? மடோனாக்கு கோக் வேணுமா கைஸ்? இந்த மொடனா தொல்லை தாங்க முடியல. கோக் கேட்டேன், ஃபேண்டா தான் இருந்துச்சு. ஸோ ஃபேண்டா வாங்கி வந்தேன் நான். ஓ ஃபேண்டா, ஓகே ஓகே ஓகே. இவர் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இவர் பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்லாமல் வந்துட்டு இருக்காரு. அவரு தனியாக ஏதோ பேசினுங்கிறாரு கணக்காரர். கைஸ் அங்கே வந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு தனியாக. அவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு? மாஸ்டர் தான் அவர். மாஸ்டர் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு பார்க்கலாம் இருங்க. தனியாக பேசிகிட்டு இருக்காரு, தனியாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாரு? ஆனால் என்ன கேட்டிருந்தாரு அவர்? கள்ள மிட்டாய் கேட்டாரு. கள்ள மிட்டாய் கேட்டிருந்தாரு இவ்வளோ நேரம். கள்ள மிட்டாய்க்கு இவ்வளோ நேரம் நின்றுட்டு. கள்ள மிட்டாய் ரொம்ப உடலுக்கு நல்லது. அது வந்து சாப்பிட்றதுனால வேர்க்கடலை. ஓகே, எல்லாமே உடல் நல்லதான இதுதான் சாப்பிடுவோம் நம்ம. ஓகே, இது உடலுக்கு நல்லதா? சிப்ஸ் இல்ல, இது மிச்சர். மிச்சர்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு நம்ம லைஃப்ல முக்கியமான ஒரு ஃபேக்டர். அதனால வந்துட்டு அது நம்ம கையில கூட வச்சுக்கணும். எங்க டிராவல் பண்ணும் போதும் நம்ம மிச்சர் தேவை. கன்ஃபார்மா தேவை. மிச்சர் எல்லாம் டிராவல் பண்ணக்கூடாது. எல்லாத்துலயும் ஒரு மிக்சர் தேவை. அதே மாதிரி டிஜே மிக்சரும் தேவை. ஓ அதுதான் நான் என்ன பத்தி பெருமையா பேசிக்கூடாது. நாங்க தான் சொல்லலாம். ஆமா, நீங்களா சொல்லிக்கிங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் தி எக்ஸ்பிளனேஷன். இதுவும் கடலை தான். இது வந்துட்டு இன்னும் பாக்கெட் சரி வறுத்த கடலை தான். நம்ம நிறைய கடலை போடுவோம். ஓகேங்களா? உங்க வைஃப்க்கு தெரியுமா? வருங்கால வைஃப்க்கு கடலை போட விட்டுறது. அது வரும்போது பார்க்கலாம். அப்ப பேர் சொல்லுவீங்களா? சேனல் பேரு கண்டிப்பா சொல்லுவோம். சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்லுவோம். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷூ போடுவோம். ஷூ வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரெக்கிங் போகிறோம். ஸோ ட்ரெக்கிங் போது அட்டைப்பூச்சி நிறைய இருக்கும். ஸோ நிறைய சங்கரனாக்கே வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து ஆமாம். ஸோ அந்த விஷயத்துல சேஃப்டியாக இருங்க. ஏன்னா வந்து பிளட் வந்து தெரியும். வந்து நம்ம பார்த்துக்கணும். பாருங்க கைஸ், கார்ல வந்து லைட் ஆஃப் பண்ண மாட்டான். கார்ல லைட் போட்டு வந்துக்கிறீங்க. ஒன்னாவதா மார்க்கஸ் சார்? அவர் ஒன்னாவதாமா லைட் போட்டான். பேட்டரி கம்மியா வந்து ரன்னிங்ல இருக்குது, வண்டி ஆஃப்ல இல்ல. வண்டியா? அப்ப பெட்ரோல் யாருக்கு கணக்கு? அந்த வண்டி இல்லடா, வண்டி இப்ப ஓடல போகுது. சார்ஜ் ஆயிடுடா ரன்னிங்ல. ஏதோ வளர்றாரு புரியல. வண்டி ரன்னிங்ல இருக்குன்னு சொன்னீங்க. எங்க வண்டி ரன்னிங்ல இருக்கு? நின்னுட்டு இருக்கு. ரன்னிங்னா இப்ப போய் தான இருக்கணும். ஒண்ணு பாரு, எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்காம்பா. ஒயர கையில புடிங்கி விட்டாதடா. மெக்கானிக் எனக்கு தெரியுமா? அவருக்கு தெரியுமா? மெக்கானிக் எனக்கு தெரியுமா? அவருக்கு தெரியுமா? ஏய், மெக்கானிக்ஸ் அவனுக்கு தான் தெரியுமா? உனக்கு தெரியாதா? அதனால குறையாதா? 5 நிமிஷம் நின்னா பிரச்சனை இல்லையா? ஓகேயா? ஓகே, கன்ஃபார்ம். சிப்ஸ் கரெக்ட்டா ஓகேவா? கவர் பண்ணிட்டீங்களா? மடனா வேற எதனா பேசணுமா? சிப்ஸ் சூப்பரா இருக்கு. சிப்ஸ் நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடவே இல்லன்னு சொல்லிட்டீங்க. ராக்போர்ட் சந்திர வந்திருக்காரு. ராக்போர்ட் சந்திரு அண்ட் ராக்போர்ட் ராமு. ராஜு. ஓகே, கிட்டத்தட்ட நாங்கள் ஸ்பாட்டை ரீச் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பீஸ் கொடுப்பாரு ஜோயல். ஸ்பெஷல் பீஸா? சாக்ரட்டிஸா? அதான் இந்த நாய் சாக் பீஸ்னு சொல்லுது. என்ன பீஸ்? பீச்சா? அது கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாலாம் இருந்தேன். இந்தியா வந்ததுக்கப்புறம் இந்தியா ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால இந்தியா என்னோட இட்ஸ் அவர் கண்ட்ரி. தமிழ்நாடு இட்ஸ் ஆல்சோ அவர் கண்ட்ரி. ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறாங்க எல்லாரும். ஸோ அதனால நான் இங்கிலீஷை மறந்துட்டேன். என்னோட மதர் டங் வந்து இங்கிலீஷ் தான் மறந்துட்டேன். தமிழ் கிளைமேட்லாம் எப்படி இருக்கு மிஸ்டர் ராஜு? கிளைமேட் இஸ் ஒன் ஆஃப் த ஆசம் பிளேஸ் ஐ நெவர் சீன் இன் மை லைஃப். மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் அண்ட் மீனிங்ஃபுல். இப்ப அவர் சொர்க்கமே அந்த புல் பாட்டில் தான்டா. நீங்க பாடிடும் பாடலே பரவலாம் ஒரு பேச்சுக்கு சிப்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட சொன்னேன். கவர் மட்டும் தான் இருக்கு. இது வந்து பெரிய அநியாயம் நடக்குது. வெறும் கவர் மட்டும் தான் இதாங்க. டிரைவர் தான் காரணம். அந்த ஃபேண்டா பாட்டு எதுக்கு வச்சுதான் தெரியும். அவர் அதையும் மொடனா ஏதோ பேசிட்டு இருக்காரு. இவர் வந்து அங்க செல்லமா மொடனான்னு கூப்பிடுவோம். இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் டச் பண்ணுவாரு. ஆனா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவருக்கு வாசிக்க தெரியாது. இந்த வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவன் தான்.
ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது, தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை. மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு. அதே மாதிரி தான் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் டச் பண்ணுவார். ஆனால் ஒரு டாப்பிக்லையும் ப்ரீஃபிங் தெரியாது. அது இவர் தான். ஆனால் இன்னுமே உலகத்தை எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அவர்தான் நம்ம பாலிசி. உலகத்தை எதுவுமே நமக்கு தெரியாது, அதான் நம்ம பாலிசி. டைலாக் இந்த ஒரு சென்டென்ஸ்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவன் யாருன்னு. அன்னையன் படத்துல ஒரு பாட்டு வரும் தெரியுமா, அண்டங்க அக்கா கொண்டக்காரின்னு. அதுல வர ஒரு கோரஸ் பாட்டு இருக்கு. ஒரு கோரஸ் பாட்டு இருக்கு. அந்த கோரஸ் பாட்டுக்கான தகுந்த மனுஷன் இவன் தான். ஆமா. நீங்களே சென்சார் கார்டு போட்டு என்ன பாட்டுன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. நல்ல பையன். அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. we are back on track. கிளம்புறோம். bye bye.